சாமி இருக்கப்பா, நீ ஏன் கலங்குற? இன்னைக்கு இந்த பதிவு தெய்வம் இருக்கு, ஆனால் இருந்தாலும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. ஏங்க, மலை சாமி இருக்கு, வானத்துக்கும் பூமிக்கும் சாமி இருக்கு. அந்த சாமி இருக்கும்போது நாம ஏன் கலங்கணும்? அந்த சாமி இருக்கும்போது நாம ஏன் வருத்தப்படணும்? அதை தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏங்க, நாங்கள் குலசாமி கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம். ஆனால் நானும் ஒரு சில கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு சில ஏதாவது சாமியை சுமக்கிற சாமியாடிக்கோ அல்லது அந்த எல்லைக்கோ அல்லது அந்த எல்லையை சுற்றி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் கஷ்டமான நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்க. அப்போ உள்ளே இருக்க சாமி பேசலையா? சாமி காக்கலையா? சாமி எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த சாமி எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கலையாங்கிற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசில் இருக்கும். இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புரியும்படி பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, என் சாமி இருக்குது அப்படின்னா என் சாமி எல்லா நேரமும் வந்து என்கிட்ட வந்து, ஏப்பா நான் உனக்கு இருக்கணப்பா, ஏன்டா கலங்குற, டேய் இருக்கண்டா அப்படின்னு எல்லா நேரமும் வந்து நம்ம கண்ணை தொடச்சி நமக்கு கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிடாது. அந்த தெய்வம் எப்போ வரணும் அப்படிங்கிற அந்த நேரத்தில் யார் தடத்தாலும் அந்த சாமி வரும். சரி, அதெல்லாம் விட்டுருவோமே. சாமி இருக்கப்பா, நீ ஏன் கலங்குற அப்படின்னு உங்கள் சாமி எப்படி உங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கும், எப்போ கொடுக்கும்? சரி, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. உங்களுடைய எல்லையில் உங்கள் சாமியை உங்களை பற்றி நினைக்காம, உங்களுடைய தேவைகளுக்காக இல்லாமல் தெய்வத்தோட தேவைகளுக்காக, அந்த தெய்வ எல்லையோட நலனுக்காக, தெய்வ சக்திகளை வளப்படுத்துறதுக்காக நீங்கள் ஒரு சில முயற்சியை எடுக்கிறீங்க. ஆனால் அந்த முயற்சி கை கொடுக்கல, யாரும் கூடி வரலை. நீங்கள் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிறல. நீங்கள் ஒன்றுன்னு சொன்னால் அந்த பக்கம் இருக்கிறவங்க காதுக்கு ரெண்டுன்னு கேட்குது. அப்போ உங்கள் மேலே திருப்புறாங்க. என்னப்பா உங்ககிட்ட தான் இருக்கா, நீ சொல்கிறது தானே, சாமின்னா உங்ககிட்ட தான் பேசுதா அப்படின்னு சொற்களை கற்களாக உங்கள் மேலே எறிகிறாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப வேதனைப்படுறீங்க. ஐயா, என்ன உனக்காகத்தானே அந்த முயற்சி எடுத்தேன், உனக்காகத்தானே அந்த நல்லது செய்யணும்னு துடிக்கிறேன், உனக்காகத்தானே அவ்வளோ தூரம் இருந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன், உனக்காகத்தானே ஐயா கண்ணீரும் கம்மலுமா இந்த எல்லைக்காக நான் என் உயிரை கூட பணைய வச்சு நான் நிற்கிறேன். ஆனால் உன்னைய வணங்குற சனம் ஓ நல்லதுக்கு நான் நினைக்கிற மாதிரி இருக்கிற சனம் நினைக்க மாட்டுதே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சாமிகிட்ட திருப்பி கேள்வியை முன்வைக்கிறாரு. அப்போ அந்த சாமி என்ன பண்ணுது, பொறுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு நாள் 2 நாள். ஆனால் இவரும் முயற்சியை விடலை, இடைவிடாமல் முயற்சிக்கிறாரு. எப்படி எதிரியாக இருந்தாலும் அவர் காலில் மண்டிக்கிட்டு, ஐயா புரிஞ்சுக்க, இதுதான் உண்மை, இதுதான் சாத்தியம், இப்படி இருக்கு நிலை, இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க யாருமே கை கொடுக்கல. அப்போ ஒரு கால நேரம் வரும்போது எந்த சாமிக்காக அந்த முயற்சி செய்தாரோ அந்த சாமியே வருது. எப்படி வருது? வானத்துக்கும் பூமிக்கும் அதனுடைய 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 இப்போதைய தோற்றம் எப்படி இருக்கு? சாந்தமாக இருக்கா, அமைதியாக இருக்கா, அன்பாக இருக்கா, பாசமாக இருக்கா, இல்லை கோபமாக இருக்கா, கடும் கோபத்தில் இருக்கா, சீற்றத்தில் இருக்கா, அந்த முகத்தோட அந்த சாமி அவருக்கு காட்டி கொடுக்குது. எப்படி காட்டி கொடுக்குது? நான் மலை போல நிற்கிறேன்டா, நீ ஏனப்பா எல்லா இடத்துலையும் மருகி நிற்கிற, நான் இருக்கேன்டா மலை போல, நீ முயற்சி, நீ விதைய போட்டுட்ட, மரமா வருமப்பா, நான் இருக்கேன், நீ ஏன் கலங்குற? கலங்காத. யார் என்ன சொன்னாலும், யார் உன்னைய அவங்களுடைய சொற்களை கற்களா எரிஞ்சாலும், யார் மனவழி கொடுத்தாலும், யார் உனக்கு ஆறுதல் கொடுக்கலன்னாலும் நீ கலங்காதடா, நான் இருக்கேன் பாரு, என் தோற்றத்தை பாரு, என் உருவத்தை பாரு, என்னுடைய வேகத்தை பாருப்பா, என்னை எதிர்க்கிறவனுடைய நிலையை பாரு அப்படின்னு அவர்கிட்ட அந்த சாமியோட அந்த அங்க அடையாளத்தை அந்த சாமியே வந்து காட்டி கொடுக்குது. எந்த சாமிக்காக எல்லாத்தையும் சகிச்சு, எல்லா வழிகளையும் சகிச்சு, எல்லா வேதனைகளையும் சகிச்சு அந்த தெய்வ நலனுக்காக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சாமி உருவத்தை காட்டுதுங்க. உருவத்தை காட்டல, அந்த சாமியோட தோற்றத்தை காட்டுது, அந்த சாமியோட வேகத்தை காட்டுது, அந்த சாமியோட பண்பு பாசம் எல்லாத்தையும் அவருக்கு காட்டுது. கலங்காதரா, ஏய் போகிற ஓக்கில் இதை ஒரு ஊதி தள்ளி விட்டு போயிடுவோனப்பா, நீ எடுக்கிற முயற்சி எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி அவருக்கு காட்சி கொடுக்குது. அது தெரிஞ்ச உடனே அவருக்கு, ஐயா போதும், ஐயா போதும், உனக்கு இடையூறு வந்துடக்கூடாது, நீ இருக்கிற எல்லைக்கு இடையூறு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் போகாத இடம் இல்லை. யாரும் எதிரியாக இருந்தால் கூட அவங்ககிட்ட போய் மண்டிக்கிட்டு மன்னிப்பு அவங்ககிட்ட மண்டிக்கிட்டு கெஞ்சி கிதறிக்கிட்டு கிடந்தேன். இப்போ நீயே வந்து சொல்லிட்ட, உத்தரவாதத்தை கொடுத்துட்ட, சரி நீ இருக்க மலை போல, நீ இருக்க, நீ காத்துக்குவ அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் எடுத்த முயற்சியை கைவிடுறாரு. அப்போ சாமி இருக்கப்பா, ஏன் கலங்குற
அப்படின்னு அந்த இடத்துல சொல்றது யாரு அப்படின்னா, நான் இருக்கேன்டா நீ ஏன் கலங்குற அப்படின்னு எந்த சாமிக்காக நிக்கிறீங்களோ அந்த சாமியே உங்ககிட்ட வந்து பேசும். அதுதான் சத்தியமான உண்மை. சத்தியமான மக்களுக்கு நாலு நிற்கும், காலத்துக்கு நிற்கும். எத்தனை இடையூறு வந்தாலும், எத்தனை இடைஞ்சல் வந்தாலும், எத்தனை தீய வினைகள் வந்தாலும் அந்த மக்கள் அந்த சாமி கைவிடாது. ஒரு ஆசை தான். நம்மளை காக்கிற சாமியை நாம என்ன அந்த சாமிக்கு திருப்பி செய்கிறோம்? மழை போல வருது, மனக்குறைய நீக்குது, நாம கேட்டதை கொடுக்குது. அந்த சாமிக்கு நாம என்ன செய்கிறோங்கிற இயல்பான ஆசை தான், எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஆசை தான் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால குலசாமிய ஒரு விஷயத்தை தொட்டோம், அந்த அந்த வெற்றி கிடைக்கலன்னு யாரும் கலங்காதீங்க. ஒரு கணம் அப்படி ஒரு திருப்பி விட்டுரும், திசையை கூட மாற்றி விட்டுரும், கிழக்க மேற்காமன மாற்றி விட்டுரும். அப்ப அப்படி இருக்கிற தெய்வம் தான் நீங்க வணங்குற தெய்வம். அதனால யாரும் குலசாமியை வச்சு ஐயா இப்படி இருக்கே அப்படின்லாம் வேதனைப்படாதீங்க. ஆண்களுக்கு சொல்றேன், தாய்மார்கள், பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு சொல்றேன், ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் அந்த சாமி நீங்க உங்க மனசுல இருக்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், எல்லா கலைகளையும் பிடுங்கி வெளியேறியும். அப்ப என் சாமியே வந்து, சாமி நான் இருக்கேன்டா நீ ஏன் கலங்குற அப்படின்னு ஆறுதல் உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா, நீங்க எந்த அளவு பாக்கியவா, எந்த அளவு ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பீங்க. யாருக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த சாமியே வருதுங்க உங்ககிட்ட. ஏண்டா அப்படின்னு அந்த சாமியை உங்ககிட்ட பதில் சொல்லுதுங்க, அந்த சாமியை உங்களை உணர செய்துங்க, அந்த சாமியை உங்களை பேசுதுங்க. இந்த மனுஷன் நான் அந்த தெய்வத்தை நான் மடை மாற்றணும், அந்த தெய்வத்தை அந்த சூழ்ச்சியில தாந்திரியங்களை நான் விழ வைக்கணும்னு மனுஷன் நான் இவ்வளவு முயற்சி எடுத்தேன் அப்படின்னா, இந்த மனுஷனை படிச்ச அந்த சாமி, அந்த மலையம்பட்டி சாமி எப்படி இருக்கும், அந்த தெய்வம் எப்படி இருக்கும், அந்த தெய்வ சக்தி எப்படி இருக்கும், அது கூட விளையாட முடியுமா? நீங்க வைக்கிறது ஒரே நம்பிக்கை, மலவோல நம்பிக்கை தான். ஆணைக்கு அடி செருக்குங்க, ஆணைக்கு அடி செருக்க. ஒரு சில நேரங்கள் தெய்வங்களை சுமக்கிற அந்த சாமியாடிகளோட நம்பிக்கையும் குறையும். ஒரு சில நேரம் ஆணைக்கு அடி செருக்கிற மாதிரி மேலே சாமியை சுமந்தாலும் நம்மளுடைய தேகம் கஷ்டப்படும், பலவீனப்படும், நமக்கு கண்ணீரை கொடுக்கும், வேதனை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோய் நம்மளை தாக்கும். அந்த நோயிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிற வரைக்கும் நாம அந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவோம். அந்த மீட்டெடுக்கிற மருத்துவனாக தான் நாம உங்க சாமி இருக்கோம். அப்ப நீங்க வைக்க வேண்டியது என்ன? உங்க சாமி இருக்கு, கலங்காதீங்க. உங்க சாமி இருக்கு, உங்களை பார்த்துக்க. நீங்க வைக்க வேண்டியது அந்த சாமி மேல மரியாதை. யார் எவ்வளவு அந்த சாமி மேல வைக்கிற நம்பிக்கை, யார் என்ன சொன்னாலும், யார் என்ன வளைச்சாலும், யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும், யார் என்ன மாந்திரிக செஞ்சாலும், யார் என்ன வசப்படுத்தினாலும் உங்க மேல மலவோல கட்டி வச்சிருக்க கோட்டையில சிங்காரமா ஒய்யாரமா உங்க சாமியை உட்கார வைங்க. நீ என்னப்பா, நீ யாரு? ஏய், 7 மலையை 7 கடலை கட்டி காக்குறவன்டா. ஐம்பூதங்களை விளாண்டு மேகத்தை அறுவடை செஞ்சு மழையை கொடுக்கிறவன்டா. பஞ்சம் பசி வறட்சியை போக்குற வள்ளல்ரா. எப்பேற்பட்ட தெய்வத்தை எங்க வந்து உரசி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கணும். உங்க சாமிய மலவோல நீங்க நினைக்கணும். நீங்க நினைக்கதான் சத்தியமான மக்களுக்கு சொல்றேங்க இந்த பதிவு. சத்தியமான மக்களுக்கு, குலதெய்வத்தின் மேல் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்களுக்கு, குலதெய்வத்தால தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிச்சு எந்த நேரமும் சிந்தனையில இருக்க பெருமக்களுக்கு, குலதெய்வத்தால பல இன்னல்களை, இடையூறுகளை, தீய வினைகளை அனுபவிச்சு நிற்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. நீங்க ஒரு துளி, ஒரு விதை, ஒரு கடுகளவு நீங்க போட்டாலும் அந்த சாமி கணக்குல இருக்கும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய மனவலி, உங்களுடைய வேதனை, நீங்க எடுக்கிற முயற்சி அந்த சாமி நெஞ்சில் எழுதி வைக்கும். கவலைப்படாதீங்க. ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் அந்த சாமி, வானத்துக்கும் பூமிக்கு நிற்கிற சாமி எல்லாத்தையும் சரி பண்ணும். சத்தியமான உண்மை. நீங்க அந்த சாமி மேல வைக்கிறது நம்பிக்கை. அங்க ஓடாம இங்க ஓடாம உங்களை காக்கிற சாமி மேல வைக்கிற சத்தியமான நம்பிக்கை தான் அந்த சாமிய உங்களுக்கு பிரதிபலிக்கும். மலையாக, எப்படி பெரிய ஒரு வானத்துக்கும் பூமிக்கு இருக்கிற தேராக, பெரிய காட்டாறு வெள்ளமாக, பெரிய மலையாக, பெரிய கடலாக,
ஐம்பூதங்களாக காற்றா இது மாதிரி எல்லா வடிவிலையும் அந்த சாமி உங்களை சுத்தி சுத்தி காக்கும். விடுற மூச்சு பார்த்த கூட அந்த சாமி ஆராய்ஞ்சு உங்களை சுத்தமா பாதுகாக்கும். அதான் உண்மை. தாயோட கருவறையில் இருக்கிற மாதிரி சத்தியமான மக்கள் உங்களை போல மக்களை அந்த சாமி தன்னுடைய கருவறையில தாயை போல வச்சு நேசிக்கும். கலங்காதீங்க, உங்க சாமி இருக்கும் மலை போல கலங்காதீங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.